இப்போ நேத்து போன காலேஜ் போற பையெல்லாம் பிக்கப் லைன் எடுத்து தரான் கொண்டு சிரிக்குது. Hey buddies, welcome to Black Bees Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒண்டா வீடு வண்டலூர் ஜூ. ஸோ இங்கே நம்ம ஏன் வந்தோம்னா நேற்று வந்து விஷ்ணுக்கு வந்து அவங்க ஆள் கூட வண்டலூர் ஜூக்கு வந்தான். வந்த உடனே என்ன சொன்னாங்க, அண்ணா வண்டலூர் ஜூ செம்மையா இருக்குண்ணே, அப்படி வாழ போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வரும்போது இங்கே வந்து 50 ரூபா டிக்கெட் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு 150 rupees, ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். வீட்டுல படிச்சு காசு கட்டி படிக்க அனுப்பிச்சு விட்டா ஏன்டா பொறுக்கி நாய நீ நேத்து ஊர் சுத்துறதால இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு வந்தோம். சரி நாங்க வந்து இன்னைக்கு இங்கேயே நின்று இப்படியே பேசிட்டு இப்படியே ஓடிடுவோம், அதானே? சரி வா உள்ள போலாம். ஏன்னா இவனும் அதே சொன்னானே. பைத்தியங்க. உள்ள வந்தோடனே நாங்களாவே மாறிட்டோம். அது நான் சொல்ல வேற. பக்கத்துல விஷயம் கூட வணங்குறான். நீ கூட யானை குட்டி, நீதான் யானை குட்டி. என் போட்டோ அங்க இருக்கு, அங்க இருக்கு. கக்கூஸ்ல அந்த ஒரு போட்டோ வச்சிருப்பாங்களே, இது ஆண்கள் வர வேணும், இது பெண்கள் வர வேணும். நான் கண்ணாடி திறந்தா என்ன ஆகும்? இது கடை போட தெரிஞ்சுமா? எதுக்கு எல்லா போறோம், எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சைட் அடிக்கிறதானே. புரியல. ஊர் வரங்க எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சைட் அடிக்கிறதானே. ஓ அதுக்காக இப்போ உனக்கு கண்ணாடி வேணும்ன்ற. நீ போட்டு கட்ட சொன்னா ஸ்கூல் டைம்ல ஸ்வேதா கூட எப்படி வந்தே சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். அதாவது ஸ்கூல் டைம்ல ஸ்வேதா கூட வரும்போது இந்த மரமே இல்ல இல்ல அஸ்மா. அவ ஸ்வேதாவா? நான் ஸ்வேதாவா? இல்லடா அப்போ இவ்வளவு வந்தால அத சொல்றேன்டா. சரி சைக்கிள் இருக்கு, இடம் எங்க இருக்கு? அது வரைக்கும் சைக்கிள் ஃபார் ஹையர்னு சாதா எங்க கிட்டலாம் டீலக்ஸ் வாங்கிட்டா கிட்ட அப்படியே ஒன்னு எலக்ட்ரிக் சைக்கிள். உங்களுக்கு இல்ல, இவனுக்கு ஒரு டீலக்ஸ் அவனுக்கு ஒரு டீலக்ஸ், எனக்கு எலக்ட்ரிக் உனக்கு லேடிஸ். என்னது லேடி பேர்ட்? நான் லேடி பேர்ட்னா எனக்கு வேணா போய் நான் டீலக்ஸ். ஏய் சின்ன குழந்தை பேர்ட் லேடி பேர்ட். லேடிஸ்னா லேடிஸ் சைக்கிள் வேணா லேடிஸ். அதாவது இங்க வந்தது 11 மணி, சைக்கிள் எடுத்தது 12 மணி. என்ன முருகனா போக மாட்டேங்குது. இங்க ஆளாளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உட்காந்து சும்மா வண்டி புஷ் போறோம். நம்ம கிட்ட சொல்லும் போதெல்லாம் கேட்கவே இல்லை, யாருக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் வேணும்னு கேட்கல. உஷாரா அங்க போனே அவனுக்கு வேணும்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. வரட்டா. ஐயோ தாத்தா அக்கா இதுல பெல்லு கூட இல்லக்கா, பெல்லு கூட அடிக்க முடியலக்கா. என்ன எங்கடா குரங்கு இருக்கேனா? இது கரடி தானே தம்பி? எனக்கு முன்னாடி இங்க இருக்க மனுஷ குரங்கு நான் கேட்கல, இங்க இருக்க குரங்கு கேட்டேன். இது கரடியாடா, குரங்கு இல்லையாடா? குரங்கு கருக்கு ஒரு மேல இருக்கு பாருங்க. எங்க கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா எப்படி தெரியும்? அது கருப்பா தானே தெரியும். எங்க அரிஷ்மா பாக்கல. நம்மள பாக்குது. ஏய் தோடா அந்த மண்டை மேல முடி வெள்ளையா இருக்குமே. இந்த விஷயம் மூணு ட்ரெஸ் காம்பினேஷன் தான் இருக்கு. வெள்ளை கருப்பு, அங்கேயும் வெள்ளை கருப்பு. சரி இந்த குரங்கு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், அதனால வேற குரங்கு போய் பார்ப்போம். ஏன் நம்மளதான் பாக்குறானா? அவன் நம்மள பாக்குறான். விஷோக்கு எங்க போனாலும் நீ ஒரு இடத்துல அப்படியே படுத்துப்பியா, அந்த மாதிரியே இருக்கும் பாரு. ஆனா அது நான் எனக்கு எதுக்கு எடுத்தேன், இப்போ நான் உனக்கு எதுக்கு கொடுத்துருக்கேன்? சாரிண்ணா, உங்ககிட்ட பெல் இல்லைல்ல, இதுல பெல்லும் இல்லை பிரேக்கும் இல்லை, இது சைக்கிளே இல்லை. அதுதான் அதெல்லாம் பார்த்தது இல்லை, எல்லா சைக்கிளையும் அப்படிதான் இருக்கும். ஏய் இங்க வா இங்க வா இங்க வா. உன்ன மாதிரி பாத்தியானா? இல்லடா சிங்கம் வால் குரங்குன்னா, சிங்கத்துக்கு வால் இப்படியா இருக்கும்? சீ பயந்துட்டு அங்க இருக்கிறது இங்க வந்து அங்க போடுறோம். விஸ்வகே சீக்கிரமா ஓடி போய் கேட்ல இருந்து ஃபயர் ஆஃபீஸ் யாராவது ஒருத்தர் கூட்டு வா. சீ ஃபயர் ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் யாராவது கூட்டு வா. அங்க இருந்து ஒன்று எகிரி இங்க நிக்குது. கொண்டது முன்னாடி சவுண்டு குத்தானே. உன்ன மாதிரி சொல்லிது போடுறா. சரி சரி ஆக்சுவலாக சைக்கிள் எடுத்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். குரங்க பார்த்து இன்னொரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம். கிங் காங்
கிங்காங்கா அதான் தூங்குது. தூங்குதுடா. மனிதர் வந்து இந்த கொல்ல மனித குரங்கு அல்ல. ஆ? அது எம்தாண்டி புரியுதமா? என்னது? இது குரங்கு இல்லையா? இங்கே கொட்டத்துல மனித குரங்கு சிம்பான்சின்னு இருக்குல்ல, படிக்கத்துல போல அசுமா. சிம்பான்சினே கிடையாது. அப்புறம் என்னப்பா மனித குரங்கா? இது உனக்கு கூட சரிதான் இருக்கு. எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் பட் இதுங்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப என்ன சரிப்பா? ஆக்சுவலாக இங்கே வந்து 12:15க்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குரங்கு வந்து தூங்கின்னு இருக்கும். அதனால 12:15க்கு வராதீங்க. போங்க. உங்ககிட்ட பெல் இல்லை. இறங்க இங்க வா. யார்ட்டையுமே பெல் இல்லைல்ல. சைக்கிள் கொடுத்த உங்களுக்கு இந்த சைக்கிளில் பெல்லு கொடுக்க தெரியல பார்த்தீங்களா? அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. இங்கே பிரேக்கே இல்லையா? ஓ, பிரேக்கே இல்லையா? என்ன பண்ணுதுப்பா? ஃபீமேல வந்து கவர் பண்றது இது பண்றது. ஆமா பிறா பண்ணோம். பிறா பொம்பளைங்களை கவர் பண்ண அடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீ ஸ்வேதாவோட ஆடி வைக்க போயிட்டு என்னாச்சு? கட்டி சூடு கட்டி இதை பிடிச்சி ஏண்டா பிடிக்கிறது இப்படி அதுக்கப்புறம் மேலே கட்டி வரும். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன். ஓ, அதனால அது கட்டி வந்துச்சா? யாரும் ரப்புக்கு மட்டும் வந்து போயேன். ஆமா போயிட்டு உடனே சர்வீஸ் கட்டுவான். இப்போ பேண்டேஜ் கூட மாத்திர மாட்டான் தெரியும். அவன் ஏற்றி விட்றா ஆஸ்மா. பட் உண்மை தானே. சரி, நான் உனக்காக ஒன்று பண்ணுறேன். நீ என்ன பண்ணி சைக்கிளை விட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துக்கோ. அதுதான் இவ்வளோ பண்ணேன். ஓ ஆஸ்மா, கமான் உட்காரு. என்னடா ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல சர்வீஸ் புருஷனால தானே பண்ண அப்படி முடியும். என்ன பண்ணீங்க? அவளுக்கு தனியா நீ சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கணும். நீ அதுதான் ஆனா வந்துட்டு உனக்கு மட்டும் தானே எனக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு வேணாம் அந்த சைக்கிள். சூப்பர் சூப்பர். அப்படியே ஆஸ்மா. ஆக்சுவலாக காலேஜ்லேயே மயில்லாம் பயங்கரமாக மொயிலா? மயில் முயலும் மயிலும் சேர்ந்து மொயிலா? நீ பார்த்துருக்கல வெள்ளை மயிலா? காலேஜ் உள்ளே அப்படியே அது பாட்டுன்னு ரெக்கையை அடிச்சுட்டு போயிடணும். நீ என்னமோ டெய்லி காலேஜ் போற மாதிரி மயில பார்த்தேன். சொல்லிருக்கணும். நீ சொல்லிருக்கணும். அப்படி சொல்லிருக்கணும். அஸ்மா, நீ மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்க அஸ்மா. அதனாலதான் அஸ்மா சொன்னேன். அவன் சொல்ற பார்க்க வெள்ள மரம் பானா அவங்கள சொல்லிருப்பாங்கல. அவரை பார்த்து கதை கேட்டு. அதாவது உங்க 2 பேர் நான் எதுக்கு திரும்ப கூப்பிட்டு வந்தேன். இங்க பாத்தியா? ஆனா நீங்க அதை விட்டு எல்லாத்தையும் பண்றீங்கடா. நீங்க பாத்தியா நம்ம எல்லாம் கதை பேசினா லேடிஸ் எல்லாம் உடனே ஜாயின் பண்ணி காசிப் பேசுறாங்களா? அந்த மாதிரி லேடிஸ் மட்டும் நம்ம கிட்ட வந்து கதை கேட்டு இருக்காங்க. வரி வரி வரி. ஆனா அஸ்மா அது பாத்தியா? உனக்கு சொல்லிக்கலாம். அது அழகா என்னன்னு அவ வெள்ள மயில்னு சொல்லிருக்காங்க. இப்போ நேத்து போன காலேஜ் போற பையன் எல்லாம் பிக்கப் லைன் எடுத்து தரான். கொண்டு சிரிக்குது. அது கூப்பிடுதுடா. யார? பேச மாட்டாதனா நீ? மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மஞ்சள் மயிலா சொல்லணும்ல. மஞ்சள் சைக்கிள் நடந்து போறீங்க. சைக்கிள் எங்க? இல்ல, இங்க வெள்ளை மயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெள்ளை கலர்ல இருக்கும். இல்ல அஸ்மா, எனக்கு தெரியும் அடுத்த பிக்கப் லைன் இங்க வெள்ளை மயில் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆனா இதை விட இந்த வெள்ளை மயில் நல்லா இருக்கு. அதானே கஷ்டப்பட்டு நான் யோசிச்சு எடுத்துட்டு வந்தேன். சீரியஸா வாட் இஸ் இட்? வெரி ராங் அங்கிள். செருப்பால அடிப்பாங்க அங்கிள் உங்களை. அஸ்மா, நான் சீரியஸா அது நான் சீரியஸா அது நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அஸ்மா. ஆனா நீயே முன்னாடியே சொல்லிட்டு. ஆனா பிக்கப் லைன் எனக்கே தெரியும். நான் பேர்ட்ஸ் வந்து பார்க்க விரும்பல. பிக்கப் லைன் தெரியும். ஏன்னா இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு புறா இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும். புறா சொன்னா வேற காக்கா சொல்றாங்க. அது நீ என்ன சொல்ற? அண்ணங்காக்கா. ப்ளீஸ்ரா, சண்டையை மூட்டி விட்டு என் பொண்டாட்டி கூட போய் சேர போறேன்டா. ஏன்டா இந்த மாதிரி சாவடிக்கிறீங்க? என்னடா இது காக்காவா? இது இப்படி கத்துது? மேல இருக்கு. அது என்ன நினைக்குதுன்னா, ஏண்டா இத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளோ பேர் வந்து பார்க்குறீங்களே, எனக்கு ஒரு இடத்துல ஓட்ட போட்டு விட மாட்டீங்களாடா? எங்கெங்கேயோ ஓட்ட போடுறீங்க, ஒரு இடத்துல போட்டு விடுவேன். அப்படியே பறந்து போயிடுவேன் அப்படின்னு. இல்லை அஸ்மா, அது நினைக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது. நான் நினைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன போ வழி விடு. நான் போனோம். சண்டையும் மூட்டி விட்டுறீங்க. என் பொண்டாட்டியை நான் பிக்கப் பண்ண போனால் விட மாட்டீங்க. வண்டலூர் ஜூக்கு ஒருத்தவங்க ஒரு மனுஷன் இது வேற வா போலாம். சேர்த்து உள்ள போறான். கட் பண்ணிட்டு வாடா, மறந்து அப்படியே வந்துட போறேன். அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கான். போட அஸ்மா. நகத்தை இவ்வளோ அசிங்கமா வளர்ப்பு எவ்வளோ பெருசா காமி அது அவ்வளோ பெரிய நகை. அது நகத்தை வருஷம் பண்ணலாம். வீட்டில் பார்க்குறீங்களே அம்மா அப்பா கேட்க மாட்டீங்களா எதுவுமே? இங்கே பாருங்க, ஓட்ட ஓட்ட ஒரு சட்டையை போட்டு வந்தேன். இது நான் வர வழியில காத்து வரணுன்றதுக்காக நானே போட்ட ஓட்டடா இது. அவனும் அதுக்காக தான் போட்டான். வயிற்று இது என்னடா பேண்ட்? இது என்ன கலர் பேண்ட்னு முன்னாடி போய் இழுக்க சொன்ன தள்ள
சரி விடு, இந்த ரத்தத்தை வந்து நீ யாருக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். நம்மளாம் கேட்டா கொடுப்பான், யாருக்கு தெரியுமா கொடுப்பான்? யாருக்கு தெரியுமா கொடுப்பான்? ரத்தம் எடுக்கிறவங்க கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிப்பான். அதேடா கையில வச்சு எத்தனை தூக்கி போடு. தூக்கி போடாதா, அதை எடுத்து போய் மண்ணில் தோண்டி குறைச்சி வை. வளரும், அப்புறம் நகை வளரும். தேவையில்ல போ. பேண்ட்டை வேற தூக்கிக்கிறோம். ஹரிஷ்மா, ஈமு கோழி பாரு. உங்க ஃப்ரெண்டா அது? அவன்தான், அவனே தான். அவன்தான். ரியாவா? பேரு ரியாவா? ஹரிஷ்மா, உங்க கிளாஸ்மேட் ரியா? யாரா என் கிளாஸ்மேட்? அங்க இல்லடா குயில், இங்க இருக்கா பாரு. இதான் அடுத்த மொக்கல என்ன ரெண்டு பேர் பேசிட்டேன்னு சொல்றீங்க. இங்க என்ன பண்ற? ஈமு கோழி. ஈமுடா அந்த இவன் டெக்கர்ல ரிசைன் பண்ணாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்படியாடா? இல்ல சும்மா 34 வாங்குறானடா. சாலரி 34 வாங்குறானா? அப்படியா? அவன் எதையாவது பண்ணி வாங்கிடுவான்டா. ஆனா உனக்கு பொறுக்கல இல்ல அவன் 34 வாங்குறது. எல்லாம் பாத்தியா? இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி போட்டிருப்பான். நல்லா பாத்தியா? ஹர்ஷ்மா, இங்க பேர் மாடு பாத்து முன்னாடி போயிட்டு இருக்கு. இது அறிஞர் அண்ணா ஜூலாஜிக்கல் பார்க்கா? அந்த கார்னர் இருக்க மாட்டா. யூ ஆர் ஹியர் அங்க போட்டுக்க பாருங்க. நடுவுல அங்கதான் இந்த மேப் இருக்கா? இப்போ நம்ம நேரா போனா என்ன இருக்கு? இதோ கரடி, புலி, சிங்கம். அப்புறம் நேரா கரடியை பார்க்க போறோம். போமா நேரா கரடி பார்க்க போறதா சொன்னேன். கரடி அவ காலையில இருந்து என்ன சொல்லிருக்கா? அங்க பார்த்தா குரங்கு, இதோ பார்த்தா மாடு, அங்க பாரு பூனை, அங்க பாரு தூணையா. வாடா தூணைய பார்க்க போலாம். பூனை நம்ம வீட்டாண்டே இருக்குல. ஸ்ட்ரைட்டா கரடி தர நிக்கணும். சரியா? கரடி கிட்டியா? என் காதுல கழுதுகிட்ட நிக்கணும். கழுதை யாரு கரெக்டா சொல்லு. கழுதை இத கரெக்டா சொல்றாடா. ஏன் சொல்லு? ஏன்னா நான் கழுதை. இந்த பிக்கப்ல என்ன நீ சொல்வேன்னு தெரியும். மொத்தமா சாம்பிராணி பராங்க. பண்டா கை விட்டு ஓட்டுவோமா? யாரு கையை பிடிச்சே ஓட்ட தெரியல. கையை விட்டு ஓட்டுறா பாப்போம். சரி ஓட்டு. இந்த கை பிடி. ஐயோ அந்த கை விடணும். இந்த கை விடணுமா? நீ விட்டு போங்க. ஐயோ தனியா ஓடணும். ஓகே ரெடியா? தனியா 3 2 1 ஸ்டார்ட். எப்படியா ஆள் வந்துட்டேன். கையை எடுத்து ஓட்டு பண்ணா. ஹர்ஷ்மா, இது ஸ்டேரிங் கோணையா இருக்கு. ஹர்ஷ்மா, கார்லயும் இதே சொல்ற, இதுலயும் இதே சொல்ற. என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு தெரியல. லெஃப்டா ரைட்டாடா? அங்கடா டைகரா. நீ எங்கடா போறப்போ? அப்படியே போ. தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாத. வராதான்னு சொன்னல, இப்பதான் உன்ன. இப்ப வரேன். நானும் வரேன். பத்தலாமா? 3 2 1 ஸ்டார்ட். எவ்ரி நானா வின்னு. எப்படிடா ஓட்டுறா இவ இந்த சைக்கிள்லயே? கேட்டோ சைக்கிள் ஓட்டல, கார் மட்டும் انا ஓட்டற மாதிரி சீனை போடுற வேண்டியது. அப்படி கொஞ்சிராது. அப்போ முதல்ல சைக்கிள் அலங்க ஓட்டுங்க சார். அப்புறம் வந்து திட்டுங்க சார். என்ன தள்ளி விடுற சார்? ரேஸ் பார்த்தது இல்ல நீங்க? ரேஸ்னா இப்படிதான். ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்கு. நாங்க பார்த்துட்டோம். மூஞ்ச திருப்பி காமிக்குமா? அது வா அடுத்து போலாம். நான் இங்க பாருண்ணா. காமிக்கலனா இங்க பாத்துக்கங்க. என்ன ஸ்கூல்? ஏய் பின்னாடியே ஸ்கூல் மிஸ் வருவாங்க. சும்மா விஸ்வக்கு ஆம்புலன்ஸ் உன்னை பிடிக்கதான். ஆனா விட்டு போறீங்க பாருண்ணா. கொரிலா திரும்பி இந்த பக்கம் வருது. ஐயோ, உன்னைய நான் ரசிக்கிறேன்டா. அதனால நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத. பொன்னாடி ரசிச்சிருக்கானா? அதான் நான் ரசிக்கிறேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் தூக்கிட்டு போயிருவேனே அப்புறம்.